எல்லாமே நீங்கள்தான். உங்களால் தான் நான், உங்களுக்காகவே நான். ஜெயா தொலைக்காட்சி நேயர்களுக்கு வணக்கம். கிமு 238 முதல் 210 வரை ஒருங்கிணைந்த சீனாவை உருவாக்கி ஆட்சி செய்த ஷி ஹுவாங் தையின் வீரத்திற்கு நிகராக தமிழகத்தை தமது பேராற்றலால் மாற்றிய முதல் பேரரசியாக வில்லியம் ஷேக்ஸ்பியர் என்ற புனை பெயரில் காவியங்களை இயற்றிய எட்வர்ட் டி வேரின் இலக்கிய செறிவை விஞ்சிய சொல்லாளுமை மிக்க ஒப்பற்ற தலைவராக துவைத்தம், அத்வைத்தம், ஏகத்துவம், கிறித்துவம், புத்தம், கன்ஃபியூசியசிசம், சொராஸ்ட்ரியம் உள்ளிட்ட அனைத்து இன மத உணர்வுகளையும் கொள்கைகளையும் முற்றுமறிந்த ஞானியாக வானியலின் அதிசயங்களை கிமுவில் ஆய்ந்த சாமோஸ் அரிஸ்டார்கஸ் முதல் கிபியில் புவி தனது அச்சில் சுழல்வதை உலகுக்கு எடுத்துரைத்த நிக்கோலை கோப்பர்னிக்கஸ், சடத்துவ விதியை அகிலத்திற்கு அளித்த கலீலியோ உள்ளிட்ட அறிவியலாளர்களின் கூற்றுகளை ஆய்ந்தறிந்துள்ளதோடு வானின் பால்வீதி முதல் சந்திரன், செவ்வாய் கிரக ஆராய்ச்சிகள் வரை அனைத்து அறிவியல் நிகழ்வுகளையும் விரல் நுனியில் அறிந்து வைத்துள்ள நுண்மான் நுழைப்புலம் மிக்கவராக புதிய தீவை கண்டுபிடிக்க கொலம்பஸுக்கு பண உதவி அளித்த முதலாம் இசபெல்லா அரசியை விஞ்சிய அளவில் விஞ்ஞானிகளைப் போல புதிய திட்டங்களை உருவாக்கி மாணவர்களுக்கு மடிக்கணினி வழங்கி ஊக்கப்படுத்தி புதியவர்களை படைக்க நிதி உதவி அளித்து இளைஞர்களின் மேன்மை மிகு முதல்வராக பொருளாதார மேதை ஆடம் ஸ்மித்துக்கு இணையாக பொருளியலை கற்றுணர்ந்து சிறப்பு பொருளாதார மண்டலங்களை உருவாக்கி தமிழகத்தை தலை சிறந்த மாநிலமாக மாற்றிய வல்லுநராக முதலமைச்சர் செல்வி ஜெயலலிதா திகழ்கிறார். முதலமைச்சர் செல்வி ஜெயலலிதா அவர்கள் பொதுப்பணித்துறையில் நடப்பாண்டில் மேற்கொள்ள உள்ள திட்டங்கள் குறித்து சட்டப்பேரவையில் 110 விதியின் கீழ் வெளியிட்ட முக்கிய அறிவிப்புகளையும் முதலமைச்சர் செல்வி ஜெயலலிதா அவர்கள் செய்தி மக்கள் தொடர்பு துறையின் பயன்பாட்டிற்காக வழங்கிய வாகனங்கள், தமிழ்நாடு அரசின் 4 ஆண்டு சாதனைகளை விளக்கும் குறும்பாடல்கள் மற்றும் குறும்படங்கள் அடங்கிய குறுந்தகட்டினை வெளியிட்ட விவரங்களையும் நீங்கள் அறிந்து கொள்ளும் வகையில் உருவாக்கப்பட்டுள்ளதுதான் இன்றைய முதலமைச்சர் நேரம் நிகழ்ச்சி. கோயம்புத்தூர் மாவட்டம் ஆழியாறு ஊட்டு கால்வாயின் ஆரம்ப பகுதியில் முதற்கட்டமாக 20 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் புனரமைப்பு பணிகள் மேற்கொள்வதன் மூலம் 9710 ஏக்கர் நிலம் பாசன வசதி பெறும் எனவும், மதுரை மாவட்டம் பெரியாறு பிரதான கால்வாயின் 5, 6, 8, 9 மற்றும் 11வது பிரிவு வாய்க்கால்களில் புனரமைப்பு பணிகள் 15 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் மேற்கொள்வதன் வாயிலாக 33,828 ஏக்கர் நிலங்கள் பாசன வசதி பெறும் எனவும் முதலமைச்சர் செல்வி ஜெயலலிதா அவர்கள் சட்டப்பேரவையில் அறிவித்துள்ளார். இந்த பகுதியை இப்போது பார்க்கலாம். உணவு உற்பத்தியில் தமிழகம் உன்னத நிலையை அடைய வேண்டும் என்பதை குறிக்கோளாக கொண்டு விலை மதிப்பற்ற இயற்கை வளமாக கருதப்படும் தண்ணீரை முறையாக பயன்படுத்த ஏதுவாக பாசன அமைப்புகளுக்கான கட்டுமானம் மற்றும் பராமரிப்பு பணிகளை எனது தலைமையிலான அரசு முனைப்புடன் கடந்த 4 ஆண்டுகளாக மேற்கொண்டு வருகிறது. இதன் தொடர்ச்சியாக பொதுப்பணித்துறை மூலம் நடப்பாண்டில் எனது தலைமையிலான அரசு மேற்கொள்ள இருக்கும் பெரும் திட்டங்களை இந்த மாமன்றத்தில் நான் அறிவிப்பதில் பெருமை அடைகிறேன். 1. கோயம்புத்தூர் மாவட்டம் பொள்ளாச்சி வட்டம் பரம்பிக்குளம் ஆழியாறு திட்டத்தின் ஆரம்ப பகுதியான சர்க்கார்பதி மின் நிலையத்தின் இடதுபுறம் பிரியும் கால்வாய் ஆழியாறு ஊட்டு கால்வாய் ஆகும். இவ்வூட்டு கால்வாயின் நீளம் சுமார் 13.4 கிலோமீட்டர் ஆகும். அதன் நீர் கடத்தும் திறன் வினாடிக்கு 280 கன அடி ஆகும். இக்கால்வாய் மூலம் சுமார் 3,900 மில்லியன் கன அடி நீர் ஆழியார் அணைக்கும் குடிநீர் தேவைக்கும் எடுத்துச் செல்லப்படுகிறது. அடர்ந்த மலைப்பகுதியில் செல்லும் இக்கால்வாய் தற்போது சிதிலமடைந்து நீர்க்கசிவு ஏற்பட்டு நீர் கடத்தும் திறன் வெகுவாக குறைந்துள்ளதால் தேவையான நீர் ஆழியார் அணைக்கு சென்றடைவதில்லை. எனவே இவ்வூட்டு கால்வாயின் ஆரம்ப பகுதியில் முதல் கட்டமாக 20 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் புனரமைப்பு பணிகள் மேற்கொள்ளப்படும். இக்கால்வாயை புனரமைப்பதன் வாயிலாக நேரடியாக
4666 ஏக்கர் நிலம் கால்வாயின் தலைமடையான சேத்துமடை கால்வாய் மூலம் 5044 ஏக்கர் நிலம் என மொத்தம் 9710 ஏக்கர் நிலம் பாசன வசதி பெறும். மேலும் குனியமுத்தூர் பேரூராட்சி, கிணத்துக்கடவு பேரூராட்சி, பொள்ளாச்சி நகராட்சி மற்றும் சுற்று வட்டார கிராமங்களுக்கான குடிநீர் வசதி உறுதி பெறும் என்பதை மகிழ்ச்சியுடன் தெரிவித்துக் கொள்கிறேன். 2. எனது தலைமையிலான அரசின் விடாமுயற்சியின் காரணமாக முல்லை பெரியார் அணையின் நீர்மட்டம் 136 அடியிலிருந்து முதற்கட்டமாக 142 அடியாக உயர்த்தப்பட்டுள்ளது. இதனால் கூடுதலாக கிடைக்கக்கூடிய நீரினை உரிய வகையில் பயன்படுத்த பெரியாறு பிரதான கால்வாயின் கிளை கால்வாய்களை புனரமைப்பது என முடிவு செய்யப்பட்டு முதற்கட்டமாக சென்ற ஆண்டு தமிழ்நாடு சட்டமன்ற பேரவை விதி 110 கீழ் மதுரை மற்றும் சிவகங்கை மாவட்டங்களில் உள்ள 1 முதல் 4வது பிரிவு வாய்க்கால், 12வது பிரிவு வாய்க்கால் மற்றும் பெரியாறு நீட்டிப்பு கால்வாய் ஆகிய 6 பிரிவு வாய்க்கால்கள் 40 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் புனரமைக்கப்படும் என இம்மாமன்றத்தில் அறிவித்தேன். இதன்படி இத்திட்டப் பணிகள் தொடங்கப்பட்டு முன்னேற்றத்தில் உள்ளன. இத்திட்டத்தின் 2ஆம் கட்டமாக மதுரை மாவட்டம் வாடிப்பட்டி, மதுரை வடக்கு, மதுரை கிழக்கு மற்றும் மேலூர் வட்டங்களில் உள்ள பெரியாறு பிரதான கால்வாயின் 5, 6, 8, 9 மற்றும் 11வது பிரிவு வாய்க்கால்களில் புனரமைப்பு பணிகள் 15 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் மேற்கொள்ளப்படும். இத்திட்டத்தின் மூலம் இப்பிரிவு வாய்க்கால்களின் கீழ் ஏற்கனவே உள்ள 33,828 ஏக்கர் நிலங்களுக்கு பாசன வசதி அளிக்கப்படுவதுடன் அவற்றின் நீர் கடத்தும் திறன் அதிகரிக்கப்பட்டு கடைமடை பகுதி வரை பாசன வசதி உறுதி செய்யப்படும் என்பதை மகிழ்ச்சியுடன் தெரிவித்துக் கொள்கிறேன். கரூர் மாவட்டம் பெரியார் நகர் அருகே ஆண்டான் கோயில் கிராமத்தில் அமராவதி ஆற்றின் குறுக்கே தடுப்பணை அமைப்பது, திருநெல்வேலி மாவட்டம் ராமநதி அணையின் உபரி நீரை ஜம்பு நதி பாசன பகுதிகளுக்கு திருப்பும் திட்டம், தேனி மாவட்டத்தில் 3 இடங்களில் வழங்கு வாய்க்கால்கள் புனரமைப்பது ஆகிய பணிகள் மேற்கொள்ளப்படும் என முதலமைச்சர் செல்வி ஜே ஜெயலலிதா அவர்கள் சட்டப்பேரவையில் அறிவித்துள்ளார். இந்த பகுதியை இப்பொழுது பார்க்கலாம். 3. கரூர் மாவட்டம் கருப்பம்பாளையம், அப்பிப்பாளையம் மற்றும் ஆண்டான் கோயில் கிராமவாசிகள் மற்றும் விவசாயிகளின் நீண்ட கால கோரிக்கையை நிறைவேற்றிடும் வகையில் பெரியார் நகர் அருகே ஆண்டான் கோயில் கிராமத்தில் அமராவதி ஆற்றின் குறுக்கே 15 கோடியே 16 லட்சம் ரூபாய் மதிப்பீட்டில் ஒரு தடுப்பணை அமைக்கப்படும் என்பதை மகிழ்ச்சியுடன் தெரிவித்துக் கொள்கிறேன். இத்திட்டத்தினை நிறைவேற்றுவதன் மூலம் செட்டிப்பாளையம், அப்பிப்பாளையம், கருப்பம்பாளையம், சொக்கலியூர், ஆண்டான்பாளையம் மற்றும் விஸ்வநாதபுரி ஆகிய கிராமங்களில் உள்ள 220 கிணறுகளின் நிலத்தடி நீர் செறிவூட்டப்படும். 4. திருநெல்வேலி மாவட்டத்தில் உள்ள ராமநதி நீர்த்தேக்கத்தின் உபரி நீரை ஜம்பு நதிக்கு திருப்பும் வகையில் திட்டத்தை செயல்படுத்துமாறு அப்பகுதி பொதுமக்கள் நீண்ட காலமாக கோரிக்கை வைத்து வருகின்றனர். அதனை ஏற்று திருநெல்வேலி மாவட்டம் அம்பாசமுத்திரம் வட்டம் ராமநதி அணையின் உபரி நீரை ஜம்பு நதி பாசன பகுதிகளுக்கு திருப்பும் திட்டம் 42 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் நிறைவேற்றப்படும் என்பதை மகிழ்ச்சியுடன் தெரிவித்துக் கொள்கிறேன். இத்திட்டத்தினால் ஜம்பு நதி அமைப்பில் உள்ள தென்காசி வட்டம், மத்தாளப்பாறை, திப்பணம்பட்டி, ஆவுடையனூர், தெற்கு கடையம், கீழ்கடையம் மற்றும் பொட்டல்புதூர் கிராமங்கள் மற்றும் ஆலங்குளம் வட்டம், வெங்கடாம்பட்டி மற்றும் மடதூர் கிராமங்களில் உள்ள 10 கண்மாய்களும் நீட்டிப்பு கால்வாய் மூலம் 7 கூடுதல் கண்மாய்களும் பயன்பெறும். மேலும் இக்கால்வாய் செல்லும் நேர்பாட்டின் அருகே அமைந்துள்ள 729 கிணறுகள் மூலம் நிலத்தடி நீர் செறிவூட்டப்படுவதனால் 9 கிராமங்கள் பயன்பெறுவதோடு
4050 ஏக்கர் நிலங்களும் பாசன வசதி பெறும். இத்திட்டத்தை செயலாக்குவதற்கு 45.28 ஏக்கர் பட்டா நிலங்கள் கையகப்படுத்தப்பட வேண்டியுள்ளது. முதல் கட்டமாக நிலம் கையகப்படுத்துதல் மற்றும் விரிவான ஆய்வு பணிகள் மேற்கொள்வதற்காக 5,40,00,000 ரூபாய் ஒப்பளிப்பு செய்யப்படும் என்பதை மகிழ்ச்சியுடன் தெரிவித்துக் கொள்கிறேன். 5. தேனி மாவட்டம் உத்தமபாளையம் வட்டம் சின்னமனூர் அணைக்கட்டு மற்றும் அதன் வழங்கு வாய்க்கால், மார்கயன்கோட்டை அணைக்கட்டு மற்றும் அதன் வழங்கு வாய்க்கால் ஆகியவை 12,75,00,000 ரூபாய் மதிப்பீட்டிலும், தேனி மாவட்டம் மற்றும் வட்டம் சீலியம்பட்டி மற்றும் அதன் வழங்கு வாய்க்கால், வீரபாண்டி அணைக்கட்டு மற்றும் அதன் வழங்கு வாய்க்கால் ஆகியவை 3,50,00,000 ரூபாய் மதிப்பீட்டிலும், தேனி மாவட்டம் போடி வட்டம் உப்புக்கோட்டை மற்றும் அதன் வழங்கு வாய்க்கால் ஆகியவை 1,60,00,000 ரூபாய் மதிப்பீட்டிலும் புனரமைக்கப்படும் என்பதை மகிழ்ச்சியுடன் தெரிவித்துக் கொள்கிறேன். சேலம் மாவட்டம் மேட்டூர் கிழக்கு கரை கால்வாயில் 7.29 கிலோமீட்டர் நீளத்திற்கும், நாமக்கல் மாவட்டம் திருச்செங்கோடு வட்டத்தில் கடைமடை பகுதியில் 6.33 கிலோமீட்டர் நீளத்திற்கும் புனரமைக்கும் பணிகள் மேற்கொள்வது, திருநெல்வேலி நகருக்குள் வாய்க்கால் கடக்கும் இடங்களில் இருபுற தடுப்புச் சுவர் அமைப்பது, படுகையை கற்காரை லைனிங் செய்வது, மதகுகளை சீரமைப்பது, குறுக்கு கட்டுமானங்களை புனரமைப்பது, விழுப்புரம் மாவட்டம் செவலப்புரை அணைக்கட்டு மற்றும் அதன் வழங்கு வாய்க்கால் ஆகியவற்றை புனரமைப்பது உள்ளிட்ட பணிகள் மேற்கொள்ளப்படும் என முதலமைச்சர் செல்வி ஜெயலலிதா அவர்கள் சட்டப்பேரவையில் அறிவித்துள்ளார். இந்த பகுதியை இப்போது பார்க்கலாம். 6. மேட்டூர் கால்வாய் திட்டம் 1955ஆம் ஆண்டு முதல் சேலம், ஈரோடு மற்றும் நாமக்கல் மாவட்டங்களில் 45,000 ஏக்கர் நிலங்கள் பாசன வசதி பெறும் வகையில் அமைக்கப்பட்டுள்ளது. மேட்டூர் கிழக்கு மற்றும் மேற்கு கரை கால்வாய் மண் கரைகளால் ஆனது. மேட்டூர் கிழக்கு கரை கால்வாயின் மொத்த நீளம் 64.40 கிலோமீட்டர் மற்றும் அதன் நீர் கடத்தும் திறன் 600 கன அடி ஆகும். மேட்டூர் மேற்கு கரை கால்வாயின் மொத்த நீளம் 43.20 கிலோமீட்டர் மற்றும் அதன் நீர் கடத்தும் திறன் 400 கன அடி ஆகும். இக்கால்வாய்கள் அமைக்கப்பட்டு 60 ஆண்டுகளுக்கு மேல் ஆகிவிட்ட நிலையில் இரு பக்கமும் உள்ள கரை சரிவுகளில் தண்ணீர் கசிவு அதிகமாக உள்ளது. இதனால் கடைமடை பகுதிகளுக்கு உரிய அளவு தண்ணீர் கொண்டு செல்ல முடிவதில்லை. எனவே எனது உத்தரவின் பேரில் 2014-15ஆம் ஆண்டில் நீர்வள நிலவள திட்டத்தின் கீழ் மேற்கு கரை கால்வாயினை 30,50,00,000 ரூபாய் செலவில் 7.283 கிலோமீட்டருக்கும் மற்றும் கிழக்கு கரை கால்வாயினை 19,10,00,000 ரூபாய் செலவில் 5.55 கிலோமீட்டருக்கும் என மொத்தம் 12.82 கிலோமீட்டர் தூரத்திற்கு கால்வாய் புனரமைப்பு பணிகள் நிறைவேற்றப்பட்டுள்ளன. இதன் தொடர்ச்சியாக தற்போது சேலம் மாவட்டம் எடப்பாடி வட்டம் மேட்டூர் கிழக்கு கரை கால்வாயில் 7.29 கிலோமீட்டர் நீளத்திற்கும் மற்றும் நாமக்கல் மாவட்டம் திருச்செங்கோடு வட்டத்தில் கடைமடை பகுதியில் 6.33 கிலோமீட்டர் நீளத்திற்கும் புனரமைக்கும் பணிகள் 30 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் மேற்கொள்ளப்படும் என்பதை மகிழ்ச்சியுடன் தெரிவித்துக் கொள்கிறேன். 7. திருநெல்வேலி மாவட்டத்தில் உள்ள திருநெல்வேலி வாய்க்கால் தாமிரபரணி ஆற்றின் குறுக்கே உள்ள சுத்தமல்லி அணைக்கட்டிலிருந்து துவங்கி திருநெல்வேலி மற்றும் பாளையங்கோட்டை நகரங்கள் வழியாக சுமார் 28.42 கிலோமீட்டர் நீளம் அமைந்துள்ளது. இக்கால்வாய் நகர பகுதிகளில் பழுது அடைந்துள்ளதாலும் குறைபாடுகள் இருப்பதாலும் நீர் கடத்தும் திறன் வெகுவாக குறைந்துள்ளது. இதனால் இக்கால்வாயின் மைய பகுதியில் உள்ள கண்மாய்களுக்கும் கடைமடை பகுதிகளுக்கும் நீர் வழங்க இயலவில்லை. எனவே திருநெல்வேலி நகருக்குள் இக்கால்வாய் கடக்கும் இடங்களில் இருபுறமும் தடுப்புச் சுவர் அமைத்தல், படுகையை
கற்காரை லைனிங் செய்தல், மருகுகளை சீரமைத்தல் மற்றும் குறுக்கு கட்டுமானங்களை புனரமைத்தல் ஆகிய பணிகள் 15 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் செயல்படுத்தப்படும் என்பதை மகிழ்ச்சியுடன் தெரிவித்துக் கொள்கிறேன். 8. விழுப்புரம் மாவட்டம் செஞ்சி வட்டத்தில் வராகநதி ஆற்றின் குறுக்கே அமைந்துள்ள செவலப்புரை அணைக்கட்டிலிருந்து பிரியும் வழங்கு வாய்க்கால் சுமார் 15.92 கிலோமீட்டர் நீளம் உள்ளது. இதன் மூலம் 15 ஏரிகள் வழியாக பாசன வசதி கிடைக்கப் பெறுகிறது. இவ்வழங்கு வாய்க்காலில் உள்ள குறுக்கு கட்டுமானங்கள் சிதிலமடைந்துள்ளதால் ஏரிகளுக்கு போதுமான நீர் கிடைப்பதில்லை. எனவே செவலப்புரை அணைக்கட்டு மற்றும் அதன் வழங்கு வாய்க்கால் ஆகியவை புனரமைக்கப்படும். இவ்வாய்க்காலுக்கு அருகில் உள்ள அவியூர் சித்தேரி, அவியூர் பெரியேரி மற்றும் தாங்கல் ஆகிய ஏரிகளுக்கு நீர் வழங்க வழிவகை செய்யுமாறு இங்குள்ள பொதுமக்கள் விடுத்துள்ள கோரிக்கையை ஏற்று அவியூர் சித்தேரி, அவியூர் பெரியேரி மற்றும் தாங்கல் ஆகிய ஏரிகளுக்கு நீர் வழங்க புதிய வாய்க்கால் அமைக்கப்படும். இப்பணிகள் 10 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் செயல்படுத்தப்படும். இத்திட்டத்தின் மூலம் ஏற்கனவே உள்ள 15 ஏரிகள் மற்றும் புதிதாக 3 ஏரிகள் ஆகியவற்றின் கீழ் உள்ள சுமார் 2200 ஏக்கர் நிலங்கள் பாசன உறுதி பெறும் என்பதை மகிழ்ச்சியுடன் தெரிவித்துக் கொள்கிறேன். பெரம்பலூர் மாவட்டம் கொட்டரை கிராமம் அருகே மருதை ஆற்றின் குறுக்கே நீர்த்தேக்கம் அமைக்கும் திட்டம் வேலூர், சிவகங்கை, ராமநாதபுரம் மாவட்டங்களில் மொத்தம் 105 ஏரிகள் புனரமைப்பது, தஞ்சாவூர் மாவட்டம் அக்னி ஆற்றின் குறுக்கே நிலத்தடி நீரை செறிவூட்ட தடுப்பணை அமைக்கும் திட்டம், தஞ்சாவூர் மாவட்டம் திருவையாறு கிராமத்தில் காவிரி ஆற்றில் ஒரு தளமட்ட சுவர் கட்டும் திட்டம் மற்றும் சென்னை மாவட்டம் ராதாகிருஷ்ணன் நகரில் பக்கிங்காம் கால்வாயின் குறுக்கே குடியிருப்பு பகுதிகளை இணைக்கும் விதமாக ஒரு பாலம் அமைப்பது உள்ளிட்ட முக்கிய அறிவிப்புகளை முதலமைச்சர் செல்வி ஜெயலலிதா அவர்கள் வெளியிட்டார். இந்த பகுதியை இப்பொழுது பார்க்கலாம். 9. பெரம்பலூர் மாவட்டம் ஆலத்தூர் வட்டம் கொட்டரை கிராமம் அருகே மருதை ஆற்றின் குறுக்கே நீர்த்தேக்கம் அமைக்கும் திட்டம் 108 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் செயலாக்கப்படும் என தமிழ்நாடு சட்டமன்ற பேரவை விதி 110 கீழ் என்னால் 4/4/2013 அன்று இம்மாமன்றத்தில் அறிவிக்கப்பட்டது. முதற்கட்டமாக இத்திட்டத்தை செயல்படுத்துவதற்கு தேவையான நிலங்களை கையகப்படுத்துதல் மற்றும் விரிவான ஆய்வுப் பணிகள் 23 கோடியே 27 லட்சம் ரூபாய் மதிப்பீட்டில் தொடங்கப்பட்டு அப்பணிகள் முடிவுறும் தருவாயில் உள்ளதால் இத்திட்டத்திற்கான கட்டுமானங்களை செயல்படுத்தும் விதமாக 82 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் பணிகளை துவங்க தொடர் நடவடிக்கை மேற்கொள்ளப்படும் என்பதை மகிழ்ச்சியுடன் தெரிவித்துக் கொள்கிறேன். 10. மாண்புமிகு சட்டமன்ற உறுப்பினர்கள் மற்றும் பல்வேறு தரப்பு மக்கள் தங்கள் பகுதியில் உள்ள ஏரிகளை தூர்வாரி புனரமைக்க கோரி வருகின்றனர். இதன் அடிப்படையில் வேலூர் மாவட்டத்தில் 53 ஏரிகள், சிவகங்கை மாவட்டத்தில் 19 ஏரிகள் மற்றும் ராமநாதபுரம் மாவட்டத்தில் 33 ஏரிகள் என மொத்தம் 105 ஏரிகள் 54 கோடியே 68 லட்சம் ரூபாய் மதிப்பீட்டில் புனரமைக்கப்படும் என்பதை இம்மாமன்றத்தில் மகிழ்ச்சியுடன் தெரிவித்துக் கொள்கிறேன். இப்பணிகளை மேற்கொள்வதன் மூலம் 21,750 ஏக்கர் நிலங்கள் பாசன பயன்பெறும். 11. தஞ்சாவூர் மாவட்டம் ஒரத்தநாடு வட்டம் நெய்வேலி வடபாதி கிராமத்தின் அருகே அக்னி ஆற்றின் குறுக்கே நிலத்தடி நீரை செறிவூட்ட 8 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் ஒரு தடுப்பணை அமைக்கும் திட்டமும், தஞ்சாவூர் மாவட்டம் திருவையாறு வட்டம் திருவையாறு கிராமத்தில் காவேரி ஆற்றில் 7 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் ஒரு தளமட்ட சுவர் கட்டும் திட்டமும் செயலாக்கப்படும். இத்திட்டத்தினால் திருவையாறு, கல்யாணபுரம் மற்றும் ஊமை வாய்க்கால்களுக்கு கீழுள்ள 3290 ஏக்கர் நிலங்கள் பாசன உறுதி பெறும் என்பதை மகிழ்ச்சியுடன் தெரிவித்துக் கொள்கிறேன். 12. சென்னை மாவட்டம் தண்டையார்பேட்டை வட்டம் ராதாகிருஷ்ணன் நகரில் பக்கிங்ஹாம் கால்வாயின் குறுக்கே குடியிருப்பு பகுதிகளை இணைக்கும் விதமாக
5 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் ஒரு பாலம் அமைக்கப்படும். மொத்தத்தில் 321 கோடியே 69 லட்சம் ரூபாய் மதிப்பீட்டில் என்னால் அறிவிக்கப்பட்ட திட்டங்கள் மூலம் பாசன நிலங்கள் பயன்பெறுவதுடன் வேளாண் பெருங்குடி மக்களும் மீனவ பெருங்குடி மக்களும் பொதுமக்களும் பயன்பெறுவர் என்பதை பெருமிதத்துடன் தெரிவித்துக் கொள்கிறேன். தமிழ்நாடு அரசின் சீர்மிகு திட்டங்கள் மற்றும் சாதனைகளை மக்களுக்கு கொண்டு செல்லும் குறும்படங்களை தங்கு தடையின்றி இரவிலும் பகலிலும் பொதுமக்கள் பார்க்கும் வகையில் 20 கோடியே 80 லட்சம் ரூபாய் மதிப்பிலான 32 அதிநவீன மின்னணு விளம்பர வாகனங்களை செய்தி மக்கள் தொடர்புத்துறையின் பயன்பாட்டிற்காக முதலமைச்சர் செல்வி ஜெயலலிதா வழங்கினார். மேலும் செய்தி மக்கள் தொடர்புத்துறையின் சார்பில் தயாரிக்கப்பட்ட தமிழ்நாடு அரசின் 4 ஆண்டு சாதனைகளை விளக்கும் குறும்பாடல்கள் மற்றும் குறும்படங்கள் அடங்கிய குறுந்தகட்டினையும் முதலமைச்சர் செல்வி ஜெயலலிதா வெளியிட்டார். இந்நிகழ்ச்சி பற்றிய கூடுதல் விவரங்களை இப்போது பார்க்கலாம். மக்கள் நலனுக்கென தமிழ்நாடு அரசு வகுத்து வரும் திட்டங்கள் குறித்து மக்களிடையே விழிப்புணர்வை ஏற்படுத்துவது, அரசின் திட்டங்கள் குறித்தும் அத்திட்டங்களால் விளையும் பயன்கள் குறித்தும் மக்களுக்கு முழுமையாக எடுத்துச் சொல்வது போன்ற பணிகளை செய்தி மக்கள் தொடர்பு துறை சிறப்பான முறையில் மேற்கொண்டு வருகிறது. இப்பணிகளை மேலும் சிறப்புடன் மேம்படுத்திட தமிழ்நாடு அரசின் திட்டங்கள் மற்றும் சாதனைகளை மக்களுக்கு கொண்டு செல்லும் குறும்படங்களை பொதுமக்கள் பார்த்து பயன்பெறும் வகையில் மின்னாக்கி வசதியுடன் கூடிய அதிநவீன மின்னணு விளம்பர வாகனங்களை வாங்க 20 கோடியே 80 லட்சம் ரூபாய் நிதி ஒதுக்கீடு செய்து முதலமைச்சர் செல்வி ஜெயலலிதா ஆணையிட்டார். இந்த அதிநவீன மின்னணு விளம்பர வாகனங்களில் வாகனத்தின் இயக்கம், வாகனம் சென்று கொண்டிருக்கும் இடம் மற்றும் வேகம் முதலியவற்றை கண்காணிப்பதற்காக நவீன வாகன கண்காணிப்பு சாதனம், பகலிலும் இரவிலும் வேறுபட்ட ஒளி அளவினை கட்டுப்படுத்தி தெளிவாகவும் தொலைவில் இருந்தும் பார்க்க இயலும் வகையிலான திரை அமைக்கப்பட்டுள்ளது. இந்த மின்னணு திரையானது 15.75 அடி அகலமும் 6.25 அடி உயரமும் கொண்டது. ஆயிரக்கணக்கானோர் ஒரே சமயத்தில் படக்காட்சியினை துல்லியமாகவும் பல வண்ணங்களில் பிரகாசமாக காணும் வகையிலும் வடிவமைக்கப்பட்டுள்ளது. பொதுமக்கள் அதிகமாக கூடுமிடங்களான திருவிழாக்கள், அரசு விழாக்கள், கண்காட்சிகள், சந்தைகள் போன்ற அனைத்து இடங்களிலும் இம்மின்னணு விளம்பர திரை 360 டிகிரியில் அனைத்து திசைகளிலும் சுழலும் வசதியுடன் பொருத்தப்பட்டுள்ளது. இம்மின்னணு திரை 6 அடி உயரத்திற்கு உயர்த்தப்பட்டு அதிக எண்ணிக்கையிலான பொதுமக்கள் எளிதில் காணும் வகையில் வடிவமைக்கப்பட்டுள்ளது. இம்மின்னணு திரையினை பார்வையிடும் பொதுமக்களின் எண்ணிக்கையையும் வாகன இருப்பிடத்தையும் கண்காணிக்க கண்காணிப்பு கேமராக்களும் பொருத்தப்பட்டுள்ளன. தமிழ்நாட்டில் உள்ள 32 மாவட்டங்களில் அரசின் சீர்மிகு திட்டங்கள் மற்றும் சாதனைகளை பொதுமக்களுக்கு விளக்கிடும் வகையில் 20 கோடியே 80 லட்சம் ரூபாய் மதிப்பிலான 32 அதிநவீன மின்னணு விளம்பர வாகனங்களை செய்தி மக்கள் தொடர்பு துறையின் பயன்பாட்டிற்காக வழங்கிடுவதன் அடையாளமாக முதலமைச்சர் செல்வி ஜெயலலிதா சென்னை தலைமைச் செயலகத்தில் செய்தி மக்கள் தொடர்பு துறையின் 5 வாகன ஓட்டுநர்களுக்கு சாவிகளை வழங்கினார். இந்த நிகழ்ச்சியின் போது செய்தி மக்கள் தொடர்பு துறையின் சார்பில் தயாரிக்கப்பட்ட தமிழ்நாடு அரசின் 4 ஆண்டு சாதனைகளை விளக்கும் குறும்பாடல்கள் மற்றும் குறும்படங்கள் அடங்கிய குறுந்தகட்டினை முதலமைச்சர் செல்வி ஜெயலலிதா வெளியிட செய்தி மற்றும் சிறப்பு திட்டங்கள் செயலாக்கத்துறை அமைச்சர் திரு KT ராஜேந்திர பாலாஜி பெற்றுக் கொண்டார். முதலமைச்சர் செல்வி ஜெயலலிதா அவர்கள் பொதுப்பணித்துறையில் நடப்பாண்டில் மேற்கொள்ள உள்ள திட்டங்கள் குறித்து சட்டப்பேரவையில் 110 விதியின் கீழ் வெளியிட்ட முக்கிய அறிவிப்புகளையும் முதலமைச்சர் செல்வி ஜெயலலிதா அவர்கள் செய்தி மக்கள் தொடர்பு துறையின் பயன்பாட்டிற்காக வழங்கிய வாகனங்கள், தமிழ்நாடு அரசின் 4 ஆண்டு சாதனைகளை விளக்கும் குறும்பாடல்கள் மற்றும் குறும்படங்கள் அடங்கிய குறுந்தகட்டினை வெளியிட்ட விவரங்களையும் இன்றைய முதலமைச்சர் நேரம் நிகழ்ச்சியில் விரிவாக பார்த்தோம். அடுத்த முதலமைச்சர் நேரம் நிகழ்ச்சியில் முதலமைச்சர் செல்வி ஜெயலலிதா அவர்களின் தலைமையிலான அஇஅதிமுக அரசின் முன்னோடி திட்டங்கள் குறித்து பார்ப்போம். நன்றி, வணக்கம்.